நியாயமாக என் கருத்து எல்லாருக்கும் சொல்லணுன்னா நான் என்ன செய்யணும்? நேராக போய் நம்ம இந்த கத்தாரெலாம் சலங்கை கட்டிக்கிட்டு மக்கள் மத்தியில் போய் நடனம் ஆடி தன்னுடைய புரட்சிகர கருத்துக்களை சொன்னான் இல்லை. இப்போது கத்தார் ஒரு வேறு மாதிரி மாறிட்டார், அது வேறு விஷயம். ஆனால் அது மாதிரி இருக்கிற ஒரு ஒரு மக்கள் மத்தியில் நேராக போகணுன்னா நான் பாட்டு தான் பாடணும், நாட்டியம் ஆடி சொல்லணும். ஆனால் எழுத்தின் மூலமாக சொல்றது வரும்போது எழுத படிக்க தெரியாத ஒரு நாட்டில் எழுதுவது வருவது என்பதே மக்களை நிராகரிக்கிற ஒரு செயலாக மாறிடுது. அப்போ தான் நான் என்ன யோசிக்க வேண்டியதாக இருக்குது, ரொம்ப எளிமையான எழுத்தை நான் எழுதணும். எழுத்தினுடைய ஸ்டைல் என்னவாக இருக்கணும்னா எவ்வளோ எளிமையாக இருக்க முடியுமோ இருக்கணும். அதே நேரத்தில் மொழிக்கான அந்த சவாலையும் நான் திருப்திப்படுத்தணும். இதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக என்னுடைய எழுத்து வாழ்க்கையில் இருக்குது. அப்போ எழுத்துன்றது எழுத்தை வாழ்தல்ன்றது தமிழ் சமூக சூழலில் மிக ஒரு கவனமாக கையாள வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது.